ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதும். அதிலே நம்ம டேஸ்டியான பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சிடலாம். பீர்க்கங்காய் நிறைய பேர் டேஸ்ட் பண்ணாமலே இதை அவாய்ட் பண்ணுறீங்க. ஆனால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அப்படி தான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணாமல் இருந்தேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அது பாதி குக் ஆகிடும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு இது தவிர வேறு எந்த மசாலாஸும் நம்ம ஆட் பண்ண தேவையிலேயே இந்த பொரியல் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்ட்டான பீர்க்கங்காய் பொரியல் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.